ஏஎல்ன்ற எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபர்ஸ்ட் சை செகண்ட் சை தேர்ட் சை அது ப்ரைவேட்டாக எடுக்கலாம். அப்படியே 3 சந்தர்ப்பம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த 3 சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இப்போ அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு தானே எங்களால் அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பியும் மெத்தினாடையும் எடுக்கலாம். அதுக்கு பிறகு வரது தான் அந்த ப்ரைவேட்டில் படிக்கிறது. அப்போ சிலர் வந்து அந்த ஏஎல் எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் சை செகண்ட் சையில் இதாண்டுட்டு தன்னால் ஏலாது இதுக்கு மிஞ்சி முடியாதுன்னு சொல்லி அதே துறையிலேயே என்னால் ஏலான்னு யோசிச்சுட்டு அடுத்த துறையை எடுப்போமோ இல்லாட்டி திருப்பி முயற்சிப்போமோன்றெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னம் சிலர் வந்து தற்கொலை செய்யணும், சிலர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகினோம், சிலர் வந்து வேறு தவறான பாதைக்குள்ளே போயினோம், சிலர் வந்து வேலைக்கு படிப்பை இடையிலேயே நிறுத்தி போட்டெல்லாம் வேலைக்கெல்லாம் போயினோம். இன்னொருக்கா முயற்சி செஞ்சு இல்லாட்டி நான் இந்த எடுத்த முடிவில் இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோமோ இல்லாட்டி வேறு என்ன வழி இருக்குது நல்ல வழி இருக்குதுன்றதை யோசிக்காமல் ஓகே இது என்னால் முடியாது இது இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வேறு வழிதானன்ட்டு அப்படி யோசிக்காமல் ஏல பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற 3 சந்தர்ப்பத்தையும் நீங்கள் எப்படினாலும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் 3 சைடில் 3 துறை எடுத்தும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு துறையிலேயே 3 தடவையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி அது உங்களை அந்த டிசிஷன் வந்து உங்களை பொறுத்தது.